இடத்துல ஒரு குறை சொல்லுங்க. இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. 100% சரியா இருந்த மனுஷனிடத்திலேயே பரிசுத்தமாக வேண்டியது ஒன்று இருந்துச்சு. அப்போ உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் நம்ம சில நேரத்தில் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எந்த நீதிகேடுமே இல்லை, எந்த பரிசுத்த குலைச்சலுமே இல்லை, எந்த அநியாயமே நம்ம இடத்துல இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆராய்ஞ்சு பாருங்க, தேவனிடத்துல போங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. அந்த குறையை நம்ம நிவர்த்தி ஆக்கணும்னா, ஆனால் வேதம் சொல்லுது அந்த மனுஷனுக்கு எல்லாத்தையும் பண்ணினாலும் எதை விட்டு கொடுக்க முடியல சொல்லுங்க. அந்த ஒன்றை மட்டும்தான் அர்ப்பணிக்க முடியல, அந்த ஒன்றை மட்டும்தான் விட்டு கொடுக்க முடியல. ஆனால் ஆண்டவர் அவனிடத்துல எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒன்றை மட்டும்தான் எதிர்பார்த்தாரு, அந்த ஒன்று மட்டும்தான் விட்டு கொடுக்க எதிர்பார்த்தாரு. சிஸ்டர், பிரதர், ஒன்று நினச்சிக்கோங்க,